ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா மேட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இன்னைக்கு வந்து மேட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். ஸோ இப்போ இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறையா இஃப் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் கரெக்டாக போட்டிருக்கோமா இல்லையான்னு சொல்லி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வரத்துக்கு சான்சஸ் உண்டு. அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மேட்ச் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் எல்ஸில் நிறையா இஃப் எல்ஸ்ன்னு மாற்றி மாற்றி போட்டு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த மேட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ்லேயே நமக்கு தேவையான ப்ராசஸை வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மேட்ச்ன்ற கீவேர்டு, அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பிரஷனோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேஸுன்றது கீவேர்டு. ஸோ இந்த சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. இதே மாடலில் தான் நம்மளோட எக்ஸாம்பிள் வச்சு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் எடுத்துக்கலாம். நான் ஒரு வேரியபிள் எம்ன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து இன்புட் வந்து மெத்தட் யூஸ் பண்ணி தான் கெட் பண்ண போகிறேன். ஸோ என்டர் அ நம்பர் பிட்வீன் 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு நம்பர்ஸ் கெட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம மேட்ச் யூஸ் பண்ணுறோம். மேட்ச்ன்ற கீவேர்ட். இங்கே எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க இந்த எம் தான். ஓகேங்களா? இங்கே நான் வந்து எக்ஸ்பிரஷன்றது இந்த எம்ன்றது எம்முக்கு நான் என்ன இன்புட் கொடுக்க போகிறேனோ அதை வச்சு தான். ஸோ கேஸில் வந்து 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் எம்முக்கு என்ன இன்புட் கொடுக்க போகிறேன் 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ எப்போ வந்து யூசர் 1ன்னு கொடுக்குறாங்களோ அப்போ வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் ONE 1ன்னு சொல்லி வரணும். 2ன்னு கொடுத்தா 2ன்னு வரணும். 3ன்னு கொடுத்தா 3ன்னு வரணும். 4ன்னு கொடுத்தா 4ன்னு வரணும். 5ன்னு கொடுத்தா 5ன்னு வேர்ட்ஸில் வரணும். ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரோக்ராமாக எழுதியிருக்கோம். ஃபைவ்னு கொடுத்தா 5ன்னு வரும். ஸோ என்னோட ப்ரோக்ராம் என்னது? நம்ம 1 2 3 4 5 1லேருந்து 5க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கணும். என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ONE1 TWO2ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அது வேர்ட்ஸில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஸோ எம்முக்கு நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ கேஸில் 2ன்றதுக்கு TWOன்றது தான் அவுட்புட். ஸோ அதுதான் நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது 1லேருந்து 5 வரைக்கும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் 5ஐ விட அதிகமாக ஏதாவது நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் எதுவுமே வராது. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எழுதியிருக்கிறது 1லேருந்து 5 வரைக்கும் நம்பர் கொடுத்துருந்தா மட்டும்தான் என்ன வரணும்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஸோ 5க்கு மேலே ஏதாவது நம்பர் கொடுத்தா ஓகேவா, அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா கேஸ் அண்டர்ஸ்கோர், இந்த சிம்பிளோட பேர் வந்து அண்டர்ஸ்கோர், மைனஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் இது பேர் வந்து அண்டர்ஸ்கோர். இதில் நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா இன்வேலிட்னு எழுதுறேன். அப்போது 1லேருந்து 5க்குள்ளே நம்பர் கொடுத்தா 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு வரணும். அது இல்லாமல் வேறு என்ன கொடுத்தாலுமே நமக்கு என்ன வரப்போகுது? இன்வேலிட்னு இந்த அவுட்புட் தான் வரப்போகுது. இப்போ நான் 6ன்னு கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா இன்வேலிட்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வருது.
ஓகேங்களா? இப்போ நான் வந்து 8ன்னு கொடுக்குறேன், இப்போவும் இன்வேலிட்னு வருது. சப்போஸ் இந்த கேஸ் எடுத்து கொண்டு போய் நான் இடையில கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ நான் வந்து 3க்கு அப்புறம் கொடுக்குறேன், இப்படி எழுதி ப்ரோக்ராம் பண்ணனா எனக்கு வந்து எரர் வரும். என்ன எரர் வந்திருக்கு? சின்டாக்ஸ் எரர். ஒவ்வொரு எரரும் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? எரர் எதனால வருதுன்றதை நம்ம படிக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த அண்டர்ஸ்கோர் ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடியே கொடுத்துட்டா அதுக்கப்புறம் இருக்க 4-5 கேசஸ்லாம் என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. அதனால எப்போவுமே என்ன பண்ணணும்? இந்த அண்டர்ஸ்கோர் கேஸை கடைசியாக தான் கொடுக்கணும், ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து டிஃபால்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கலாம். ஓகே மேன். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த கேஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக கொடுக்காம ஒன்றா கொடுத்துறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஆர்ன்ற சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷோடையே இருக்கும் கீபோர்டில், ஓகேங்களா? ஆர் சிம்பிள் கொடுக்கணும். 1 2 3 4 5 கொடுத்துட்டேன். இங்கே வந்து வேலிட்னு கொடுக்குறேன். அப்போது நம்ம ரன் பண்ணிவிட்டு 1லேருந்து 5க்குள்ளே எந்தெந்த நம்பரை கொடுத்தாலுமே நமக்கு வேலிட்னு அவுட்புட் வரும். பாருங்கள், இடத்துல வந்து நான் 3ன்னு கொடுக்குறேன், வேலிட்னு வருதா? 3ன்னு கொடுத்தா எனக்கு வேலிட்னு வருது. இப்போ ரன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்? வேறு நம்பர் கொடுக்குறேன். ஸோ 11 கொடுக்குறேன், இன்வேலிட்னு வந்திருக்கு. ஸோ 1லேருந்து 5 வரைக்கும்னா வேலிடு, 5க்கு மேலே எந்த நம்பர் கொடுத்தாலும் இன்வேலிடு, ஓகேங்களா? இந்த மாதிரியும் நம்ம வந்து மேட்ச் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே வந்து இன்னொரு வேரியபிள், ஓகேவா? என்னன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு நான் இன்புட்டாக வந்து 2ன்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம கேஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1லேருந்து 5க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் கொடுக்கணும். அந்த நம்பர் வந்து இஃப் கேஸ் போட்டு எழுதுறேன். இஃப் m மாடுலோ n ஈக்குவல் டு 0. இப்படின்னா என்ன அர்த்தம்? mக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த நம்பரை nல என்ன இருக்கு? 2 இருக்குது. 2 வச்சு டிவைட் பண்ணி பார்க்கும்போது ரிமைண்டர் வந்து 0வாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர்னு பிரிண்ட் பண்ணணும். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ நான் mக்கு வந்து நம்பர் கொடுக்க போகிறேன். mக்கு என்ன நம்பர் கொடுக்குறேன்? 4ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஈவன் நம்பர்னு வந்திருக்கு. காரணம் என்ன? இது 0, அதனால எனக்கு ஈவன் நம்பர்னு வந்திருக்கு. இப்போ நான் வந்து வேறு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 5ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு இன்வேலிட்னு வந்திருக்கு. ஸோ அப்போது இந்த கேஸும் கரெக்டாக இருக்கணும், இந்த கேஸும் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் ஈவன் நம்பர் வரும், ஓகேங்களா? அப்போ நீங்கள் கொடுக்குற நம்பர் 1லேருந்து 5க்குள்ளே எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பரை வந்து இந்த எண்ணை வச்சு டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0ன்னு வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த ஈவன் நம்பருன்றது நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வரும். அப்படி இல்லைன்னா இந்த அண்டர்ஸ்கோரில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு தான் எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். அதனால தான் 5 கொடுக்கும்போது 5ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 1ன்னு கிடைக்கும். ஸோ அதை எடுத்து நமக்கு இன்வேலிட்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வந்து ஒரு அடிஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த அடிஷனை ஒரே ஒரு வாட்டி பண்ணேன்னா அதுக்கான கோடு எழுதிட்டு நான் வந்து ரன் பண்ணலாம். இப்போ அதே அடிஷனை ஒரு 10 வாட்டி 20 வாட்டி அவுட்புட் கொண்டு வரணும் அப்படின்னா நான் 10 வாட்டி 20 வாட்டி என்ன பண்ணணும்? அதே லைனை திரும்ப திரும்ப எழுதணும், கரெக்டாக? அப்படி எழுதுறதுனால என்ன ஆகும்? நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு, எக்ஸிக்யூஷன் என்ன ஆகாது? ரொம்ப ப்ராசஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால இந்த ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்டை வந்து நமக்கு ப்ரோக்ராமிங்கில் கொண்டு வந்திருக்காங்க.
இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எனக்கு தேவையான விஷயத்த நான் ஒரு 10 முறை 20 முறை 30 முறை திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல 2 இது இருக்கு. ஃபார் லூப், இன்னொன்று வந்து வைல் லூப். வைல் லூப்புன்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ எனக்கு 10 வாட்டி வேணுமா 20 வாட்டி வேணுமான்றது முன்னாடியே நான் டிசைட் பண்ணாமல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நான் வைல் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் எத்தனை வாட்டி பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியும், நான் வந்து இத்தனை டைப்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணேன்னா அதுக்கு நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஐட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு எத்தனை வாட்டி ஐட்ரேஷன் நடக்க போகுதுன்றது டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணுங்க. டிசைட் பண்ணிக்கலைன்னா வைல் லூப் யூஸ் பண்ணுங்க. ஓகே? ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வைலை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். அதாவது இங்கே வந்து வைல்ன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு நான் அப்படியே எழுதியிருக்கேன். ப்ரோக்ராம்லாம் பார்ப்போம். சாரி, கொஞ்சம் எனக்கே தெரியுது கொஞ்சம் அங்கங்கே ஸ்டக் ஆகுறேன்ட்டு. ஓகே, ஒன்றும் இல்லை, இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சாரி. ஓகே, இப்போ வந்து பிரிண்ட் ஹலோன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, நான் உங்களுக்கு ஐட்ரேஷன் எப்படி நடக்குதுன்றதை காமிக்கிறேன். இப்போ ஹலோன்றது எனக்கு ஒரு வாட்டி பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதே ஹலோ வந்து எனக்கு 5 டைம்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை 5 டைம்ஸ் எடுத்து நான் எழுதணும். கரெக்டாக 5 டைம்ஸ் எடுத்து நான் என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். இப்போ ரன் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும், அந்த ஹலோ வந்து 5 டைம்ஸ் வந்து எனக்கு ரன் ஆகும். இப்போ 5 டைம்ஸ்ன்றனால நான் இந்த மாதிரி ஈஸியாக கொடுத்துட்டேன். இதே 100 வாட்டி வேணும் 1000 வாட்டி வேணும்னா நான் இந்த மாதிரி பண்ணேன்னா என்ன பண்ணும், நிறையா நம்பர் ஆஃப் லைன்ஸ் நான் எழுதிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக, அதுவும் ஒரே மாதிரியான லைன்ஸை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கான்செப்டை வந்து ஈஸியாக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரோக்ராமிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து நான் வைல் லூப் வச்சு உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வைல்க்கு வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஏதாவது ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த வேரியபிளுக்கு இனிஷியலாக ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து 1ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வைல்ன்ற கீவேர்டை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன். ஸோ இந்த ஐயோட வேல்யூ வந்து லெஸ் தென் 6 இருக்கணும். ஓகே, லெஸ் தென் 6 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த ஹலோன்றதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அது அடுத்தடுத்து ரன் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஐயோட வேல்யூவை 1 1 இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதான் i + = 1. 1 1 இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த இதை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு 5 டைம்ஸ் ரன் ஆகும். இதை கொடுக்கலன்னா என்ன பண்ணாது, உங்களோட ஸ்க்ரீன் என்ன ஆகிடும், நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்ஃபினிட்டியாக ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த i + 1 கொடுக்கணும். இப்போ நான் இங்கே வந்து 100 மாற்றிருக்கேன். அப்போ எனக்கு 100 டைம்ஸ் ஹலோன்றது பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? சாரி, 99 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். ஏன்னா 100 வரைக்கும் தானே கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 99, 1லேருந்து 99 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும்போது நமக்கு ஹலோன்றதை பிரிண்ட் பண்ணுது. சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ண வைக்கணும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து எல்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகேயா? கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது, அதாவது பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு ஹலோன்னு பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ ஃபெயில் ஆனதுக்கப்புறமும் எதையாவது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் இந்த எல்ஸை நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பிரிண்டில் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோமோ அதை என்ன பண்ணிடும், நமக்கு எப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ இந்த எல்ஸில் கொடுத்துருக்கதை பிரிண்ட் பண்ணிடும். அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ இந்த லைன் வந்து
அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னன்னா இது எப்படி நடக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஐயோட வேல்யூ என்னது 1. ஓகேயா? ஸோ 1 less than 100. ஸோ கண்டிஷன் என்னது? ட்ரூ. ஸோ என்ன பண்ணும்? இந்த ஹலோவை ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கோமா? இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஐயோட 1 வந்து ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐயோட வேல்யூ என்னது? 1. 1 + 1 2. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ என்னது? 2. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 less than 100. ஸோ 100 விட 2 வந்து சின்ன நம்பரா? அப்போ கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ ரெண்டாவது வாட்டி ஹலோவை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இந்த லைனுக்கு வரும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஐயோட வேல்யூவோட 1 வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஐயோட வேல்யூ என்னது? 2. ஸோ 2 + 1 3. ஸோ இங்கே போகும். இங்கே போயிட்டு இப்போ ஐக்கு வந்து நம்ம 3ன்னு வச்சுப்போம். ஸோ 3 less than 100. ஸோ 100 விட 3 வந்து சின்ன நம்பர். ஸோ என்ன பண்ணும்? மூணாவது வாட்டி ஹலோன்னு பிரிண்ட் பண்ணும். அப்புறம் இங்கே வரும். 1 ஆட் ஆகும், 4 ஆகும். ஸோ கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குது. நாலாவது வாட்டி பிரிண்ட் பண்ணும், ஆட் ஆகும். அஞ்சாவது வாட்டி பிரிண்ட் பண்ணும், ஆட் ஆகும். ஆறாவது வாட்டி பிரிண்ட் பண்ணும், ஆட் ஆகும். இந்த மாதிரி 99 வர வரைக்கும் நமக்கு இந்த ஹலோவை பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்புறம் ஐயோட வேல்யூ 99ஆ? 99 + 1 100 ஆகிடும். அப்போது 100 less than 100. ஸோ கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு? ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு என்ன பண்ணிடும்? இந்த எல்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை எடுத்து பிரிண்ட் பண்ணிடும். இதுதான் ஐட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக்குன்றது வந்து என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டேன்னா எனக்கு வந்து ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நான் எத்தனை லைன்ஸ் எழுதியிருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணாத அப்படின்னு கம்பைலருக்கு சொல்கிறது தான் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ எனக்கு தேவையான இடத்துல ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ அப்படின்றது இப்போ எனக்கு தேவையான லைனை வந்து தேவையான இடத்துல ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னா பிரேக் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு 10 லைன் எழுதியிருக்கேன், அதில் இடையில ஏதாவது ஒரு லைனை வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? கண்டினியூ யூஸ் பண்ணணும். ஒரு லைனை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணு அப்படின்னா கண்டினியூ. நான் கொடுத்துருக்க லைனோட முடிச்சுக்கோ அப்படின்னா பிரேக். இதை எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ whileல வச்சு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து 10ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஐயோட வேல்யூ வந்து எப்போ 5ன்னு வருதோ, ஓகேங்களா, அதான் கண்டிஷன். ஸோ பிரிண்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா நம்பரையே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், ஐயோட வேல்யூவையே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போது எப்போ ஐயோட வேல்யூ 5ன்னு வருதோ அப்போ வந்து என்ன சொல்லியிருக்கேன்? பிரேக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணிடும்? ஐயோட வேல்யூ எப்போ 5ன்னு வருதோ அதோட என்ன பண்ணிடும்? ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடும். இப்போ இன்க்ரிமெண்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 5ஓட என்ன பண்ணிடுச்சு? ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஐயோட வேல்யூ தானே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் அப்போது ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? அடுத்த ஐட்ரேஷன் அப்போது ஐயோட வேல்யூ 2ஆக மாறும், அடுத்து 3ஆக மாறும், 4ஆக மாறும், 5ஆக மாறும்போது நம்ம பிரேக் கொடுத்துருக்கிறதுனால அந்த 5ஓட ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிக்கும். ஓகேங்களா? இங்கே கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலுமே 10 வரைக்கும் இருக்குது, இங்கே கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலுமே
5ஓட ஸ்டாப் பண்ணிக்கும். ஓகேங்களா, ஏன்னா அதோட நம்ம ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் 6 7 8 9 வரவே வராது. எதனால? பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கிறதுனால. ஓகே, இப்போ இதுவே வந்து கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிரிண்ட்டை வந்து கடைசியாக கொடுக்கணும், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டை முன்னாடியே கொடுத்துடணும். ஓகேங்களா, பிரிண்ட்டை வந்து கடைசியாக கொடுக்கணும், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டை முன்னாடியே கொடுத்துடணும். இனிஷியல் வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு 1லேருந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இனிஷியல் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இனிஷியல் வேல்யூவை நான் 0ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ கண்டிஷன் படி பார்த்தா 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எடுத்துக்கும். நம்ம இங்கே கண்டினியூ கொடுத்துருக்கோமா? இப்போ நம்ம ரன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, எப்போ ஐயோட வேல்யூ 5ன்னு வருதோ அந்த லைனை மட்டும் விட்டுரும், மீதி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். பாருங்க, ஐயோட வேல்யூ எப்போ 5ன்னு வருதோ அப்போ அந்த 5ஐ மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ணும். த்ரீ 4 வரைக்கும் வந்திருக்கா? 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6க்கு போயிடுச்சு, 5 அங்கே இல்லை. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 4க்கு அப்புறம் 6க்கு போயிடுச்சு, 5 அங்கே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், ஐயோட வேல்யூ 5ன்னு வரும்போது கண்டினியூன்னு கொடுத்துட்டோம். ஸோ அந்த லைனை வந்து ஸ்கிப் பண்ணிருச்சு, மீதி எல்லாத்தையும் எடுத்து பிரிண்ட் பண்ணிருச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பிரேக் அண்ட் கண்டினியூ. அடுத்தது வந்து ரேஞ்ச். ரேஞ்ச் அப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷன், பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இதில் வந்து 3 வேல்யூ கொடுக்கலாம். ஓகேங்களா, ஒன்று வந்து ஸ்டார்ட் வேல்யூ, இன்னொன்று வந்து ஸ்டாப் வேல்யூ, இன்னொன்று வந்து ஸ்டெப் வேல்யூ. ஓகேங்களா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 10 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ 1, ஸ்டாப் வேல்யூ 10, ஸ்டெப் வேல்யூ 2. ஓகேங்களா, அப்போது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணு, 10 வரைக்கும் பண்ணணும், 2 2வா இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? ஸோ 1 2 2வா இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ 1 + 2 3, 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 9, 9 + 2 பண்ணும்போது 11ஆக வந்துடும். பட் இங்கே வந்து 10 வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 1 3 5 7 9 இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த ஸ்டாப் வேல்யூ இருக்குல்ல, இப்போ இந்த ஸ்டாப் வேல்யூ வந்து 10, ரேஞ்சில் வெறும் 10 மட்டும் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை வந்து இந்த ஸ்டாப் வேல்யூவாக எடுத்துக்கும். அப்போது ஸ்டார்ட் வேல்யூ என்ன வச்சுக்கலாம், ஸ்டெப் வேல்யூ என்ன வச்சுக்கலாம். ஸோ ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருந்தா ஸ்டார்ட் வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கும், ஸ்டெப் வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கும், ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அப்போது இந்த 10ல் பார்க்கும்போது என்ன பண்ணும், இந்த மாதிரி 10ன்னு கொடுத்தா 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும், 8ன்னு கொடுத்தீங்கன்னா 7 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, இங்கே என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பருக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். அப்போது இங்கே வந்து ஸ்டார்ட் வேல்யூ இல்லை, அதனால 0வை எடுத்துக்கும். ஸோ 0லேருந்து 10 வரைக்கும். ஸ்டெப் வேல்யூவும் இல்லை, ஸோ 1 எடுத்துக்கும். அப்போ 0, 0 + 1 1, 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5, 5 + 1 6, 6 + 1 7, 7 + 1 8, 8 + 1 9. ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் நமக்கு அவுட்புட்டில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். ஃபார் லூப் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபார்ன்ற கீவேர்டு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கோங்க, அப்புறம் இன்னுன்ற கீவேர்டு இன்னொரு வேரியபிள் கொடுத்துக்கோங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அதை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் ரேஞ்ச் வச்சும் நீங்கள் எழுதிக்கலாம். இதை எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ ஃபார் லூப் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வைல் லூப்பில் தான் நம்ம வந்து இனிஷியலாக ஒன்று கொடுக்கணும், அதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்லாம் பண்ணணும். பட் ஃபார் லூப்பில் அதெல்லாம் தேவையே கிடையாது.
ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃபார் லூப்பில் என்னன்னு கொடுத்துக்கிறேன் வேரியபிள் நேமு. என்னோட வேல்யூ வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். ஒன்று வேண்டாம், ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கிறேன். பைத்தான். அப்போது இப்போ என்னோட ஃபார் லூப் எப்படி ரன் ஆகணும் அப்படின்னா, இந்த வேர்ட் இருக்குல்ல பைத்தான்ற வேர்டு, அதில் எத்தனை லெட்டர் இருக்கோ அத்தனை டைம் வந்து என்ன பண்ணணும், ஐட்ரேஷன் நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 10ன்னு கொடுத்தா 10 டைம்ஸ் ஐட்ரேஷன். வேர்டாக கொடுத்தா எத்தனை வேர்டு இருக்கோ அத்தனை லெட்டருக்கு ஐட்ரேஷன் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் ஐன்றது ஒரு வேரியபிள். ஓகேங்களா? அப்புறம் இன்னுன்றது கீவேர்டு, என்னன்றது நம்ம இங்கே கொடுத்துருக்க வேரியபிள். இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா எண்ணில் இருக்க இந்த பைத்தானை ஐக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போது பிரிண்ட் ஆஃப் ஐ. ஸோ என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு வாட்டி காப்பி ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்லேருந்து ஐக்கு போகிற லெட்டர் பி, அடுத்த ஐட்ரேஷன் அப்போ ஒய், அடுத்த ஐட்ரேஷன் அப்போ டி, அடுத்த ஐட்ரேஷன் அப்போ ஹெச், அடுத்த ஐட்ரேஷன் அப்போ ஓ, அடுத்த ஐட்ரேஷன் அப்போ என். இந்த மாதிரி வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இதுவே நான் வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு கொடுக்குறேன். அப்போது ஸ்டார்ட் வேல்யூ இல்லை, ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டார்ட் வேல்யூ இல்லைன்றதுனால இங்கே அவுட்புட்டில் பாருங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுது, ஒரு நம்பராக அந்த ஐக்கு காப்பி பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வருது. ஓகே? அப்போ எப்போ வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். இப்போ 1,10ன்னு கொடுக்குறேன். அப்போது ஸ்டார்ட் வேல்யூ வந்து 1. ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், 1லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியுதா? அவுட்புட் ஸ்க்ரீனில் 1லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ரேஞ்சுக்கு மட்டும் இந்த மாதிரி. இப்போ இதுவே வந்து நம்ம ஸ்டெப் வேல்யூ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலன்னா ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸ்டெப் வேல்யூ 2ன்னு கொடுக்குறேன் இப்போ நான். அப்போது ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் 1 + 2 3, 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 9 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் வேல்யூ கொடுத்தா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை பொறுத்து ஆட் பண்ணிக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து -2 கொடுத்தீங்கன்னா 1 - 2 அப்படி போகும். ஓகேங்களா? அது மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். ஸ்டெப் வேல்யூ வந்து இப்போ நான் வந்து 50லேருந்து 1க்கு வரணும் அப்படின்னா 50,1, -2ன்னு கொடுக்கலாம். சாரி 50,1, -1ன்னு கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ணும், 50 - 1 49 - 1 அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த ஃபார் வைல் அப்புறம் இந்த இஃப் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்துக்குமான ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். ஓகேங்களா? டெடிகேட்டாக நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து இது ரிலவெண்ட்டாக வச்சு நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து ஐயோட வேல்யூ எப்போ 3ன்னு வருதோ அப்போ பிரேக்குன்னு கொடுத்துட்டேன்னா அப்போ என்ன பண்ணும், 1 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா 1 + 2 வந்து என்ன ஆகிடும், 3 ஆகும். ஸோ 1 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மேலே இந்த 2 இருக்குல்ல அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுங்கள். 1ம் 2ம் நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வரும். ஓகேங்களா? அப்போ ஐயோட வேல்யூ எப்போ 3ன்னு வருதோ அப்போ வந்து ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஐயோட வேல்யூ 3ன்னு வரும்போது ப்ரோக்ராம் என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ இதுவே வந்து கண்டினியூன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டினியூன்னு கொடுத்தேன்னா 3யை மட்டும் விட்டுரும், மீதி எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ணும். 3யை மட்டும் விட்டுரும், மீதி எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ணும். தெரியுதா? 1 2 4 தான் இருக்குது, 3 இல்லை. ஸோ கண்டினியூனா ஒரு பர்டிகுலர் லைனையோ இல்லை பர்டிகுலர் நம்பர் ஆஃப் லைன்ஸையோ விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸ்டாப் பிரேக்ன்றது நமக்கு தேவையான இடத்துல ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இது ரிலவெண்ட்டாக ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக்கு
அட்லீஸ்ட் மினிமம் 2 to 3 வீடியோஸ் நான் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைத்தான் படிக்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.